இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வீடு வருங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு காமன் ஸ்பேஸ், இந்த லிஃப்ட்டு, உங்களுக்கு இந்த லைட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து சிசிடிவி கேமரா எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்செட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ டோரிங் காலிங் சிஸ்டம், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் டோரே ஓப்பன் பண்ண முடியும். அப்படியே உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா 14/21 14:21 நீங்களே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு வுட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி, நல்ல ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ப்ரீமியம் உங்களுக்கு தெரியுங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பேர் டைனிங் ஹாலாகவே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ மேலே பாருங்க, இந்த டைனிங் ஹால்லையும் உங்களுக்கு வுட் அண்ட் ஃபினிஷிங்ல நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பட்டாக்குட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டாக்குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா 11/15 11:15 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஃப்ளோரிங் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு டைல் ஃபினிஷிங்ல வுட் அண்ட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிங் சைஸ் காட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிங் சைஸ் காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டோடனே நீங்களே பாருங்க, இந்த சைடு எவ்வளோ உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படியே வாங்க, இந்த சைடும் பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்கு. அதுக்காக தான் இந்த பெட்டு, இந்த ஷோபா எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அப்படியே இங்க இருந்து அந்த வியூ பாருங்க. பேக் டு அவர் சேனல், நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் தாங்க. தாம்பரம் லொக்கேஷனில், தாம்பரத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு 3 BHK ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு இருக்கா மாதிரி ஒரு ரெடி டு ஆக்குபையில் இருக்க ஒரு நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக தாம்பரம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தாம்பரம் வெஸ்ட் முல்லை நகர் லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த முல்லை நகர் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த முல்லை நகர் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு MCC காலேஜ்னா எல்லாருக்குமே தெரியும். அதான் உங்களுக்கு லேண்ட்மார்க். நம்ம அந்த லேண்ட்மார்க்கே வச்சுக்கலாமே. MCC காலேஜ்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் பிரிட்ஜ் ஃப்ளைஓவர் ஏறுவீங்க. ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் முடிச்சூர் பைபாஸ் கீழே இறங்குவீங்க. கரெக்டாக கீழே நீங்கள் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. இன்னொன்று எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடிச்சூர் பைபாஸ் கீழே அந்த ரோடு கீழே இறங்கினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆயில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிரீன் ஃப்ரெஷ்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். நீங்கள் வரும்போதே அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்க முடியும். எக்ஸாக்டாக அங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் வெஸ்ட்டோட EB ஆஃபீஸ் இருக்கும். EB ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு முல்லை நகர் இருக்குது. எக்ஸாக்டாக முல்லை நகர்லேயே ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் இங்கே பாருங்களேன். ஸ்ட்ரீட்டை பாருங்கள், ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் அதுவும் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வராத ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. நம்ம அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு வரும். எக்ஸாக்டாக அந்த 40 ஃபீட் ரோட்லேருந்து 24 ஃபீட் ரோடு நம்மளுக்கு உள்ளே வருது. அந்த நம்ம சைட்டுக்கு உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு 2 பார்க் இருக்குது. நீங்கள் நடந்தே அந்த பார்க்குக்கு போயிடலாம். எல்லாமே அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வீடு வருங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அது மாதிரி ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருச்சு. நீங்கள் தாம்பரம் லொக்கேஷனில் ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ரொம்ப டீசெண்டான ஏரியாவில் ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அப்படியே வாங்களேன். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக் இருக்குது, இது ஒரு பிளாக் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பிளாக்குமே சேர்த்து 6 யூனிட் தான். 6 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3 யூனிட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 3 யூனிட் தான் இப்போ நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு கார் பார்க்கிங் வரும். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு XUV கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். அது மாதிரி ஒரு பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் உங்களுக்கு செட்பேக் விட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்க போயிடலாம். மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு லைட் வந்துடும். அது மாதிரி இன்னொரு விஷயங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு காமன் ஸ்பேஸ், இந்த லிஃப்ட்டு, உங்களுக்கு இந்த லைட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து சிசிடிவி கேமரா எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்செட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக அது மாதிரி ரெடி டு மூவ் ஸ்டேஜுங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாளைக்கே குடி வரா மாதிரி இருந்தாலும் நீங்கள் உடனே குடி வந்துக்கலாம். வாங்க அப்படியே மேலே போயிடலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ காலிங் டோரிங் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். அதுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த டோர்லாம் பாருங்களேன். டோர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது.
கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹைஃபையான மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோலேயே எல்லாமே உங்களால் லைவாகவே ஃபீல் பண்ண முடியுங்க. ஸோ அது மாதிரியான ஒரு குவாலிட்டியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு லாபி இருக்குங்க. இந்த லாபிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ வந்துடும். ஸோ எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் இபி எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தான். இந்த லாபிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லிஃப்ட் இருக்குது நம்மளுக்கு. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் வந்துடுவாங்க. நம்ம சஸ்கோல் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹரி எனக்கு தாம்பரம் லொக்கேஷனில் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஹரி எனக்கு ஒரு 6 அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான லிஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை மீட் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டை விட்டு நான் இப்போ வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தோடனே நீங்கள் பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய லாபி ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லாபி ஏரியாலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக காற்று நல்லாவே உங்களுக்கு வருதுங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 ஃபீட் வீட்டு தான் நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. அதனால பக்கத்தில் உங்களுக்கு வீடு வந்தாலும் அவங்களும் ஒரு 3 ஃபீட் இல்லை 4 ஃபீட் வீட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு எப்பவுமே அந்த வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். டோட்டல் பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வீடு தாங்க இருக்கு. மொத்தம் நம்மளுக்கு 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பிளாக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வீடு தான் இருக்கு. 6 வீட்டில் இப்போ நம்மளுக்கு 3 வீடு மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு. நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு வீடியோ டோரிங் காலிங் சிஸ்டம் சவுண்ட் கேட்குதுங்களா? உள்ள கால் போகுது. நீங்கள் உள்ள அட்டன் பண்ணவொடனே வெளியில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷுவலாக ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். நீங்கள் அங்கேருந்தே இங்கேயும் மைக் இருக்குது. நீங்கள் உள்ளேருந்து பேசும்போது வெளியில் உங்களுக்கு சவுண்ட் வரும். நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளேயே போக முடியும். சரிங்களா? ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கேட்டோட டிசைனும் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ரொம்ப ப்ரீமியமான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த டோரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப ப்ரீமியமாக நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்களேன் இந்த ஹேண்டில்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஹேண்டிலாக இருக்குது. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் டோரே ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் நம்பரும் போட்டு ஆக்சஸ் பண்ணி உள்ளே போகலாம், நீங்கள் கீ ஆக்சஸ் பண்ணியும் உள்ளே போகலாம், இல்லை நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு அது மாதிரியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உள்ளே போகலாங்க. அப்படியே உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 14/21 14க்கு 21 நீங்களே பாருங்க நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு வுட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி நல்ல ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும் போது தான் அந்த ப்ரீமியம் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு எல் ஷேப்பில் நம்மளுக்கு சோஃபா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஷோபாலாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடை பார்க்க வரும்போது உங்களோட திங்ஸ் எங்கெங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஐடியாக்காக தான் உங்களுக்கு இந்த ஷோபா எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டிவி யூனிட்டோட ஹுட்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீமியமாகவே நம்மளுக்கு இருக்குங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான ஹுட் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஹுட் தான். நீங்கள் ஒரு 55 இன்ச் டிவி நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் தேட்டர் வைக்கிற மாதிரி அதுக்கான செட்டப் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே இந்த சைடு பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். ஸோ ஹால்லே பார்த்தீங்கன்னா இந்த ஷோபாக்கு பேக் சைடில் நம்மளுக்கு ஃபுல்லாக வால்பேப்பர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த வால்பேப்பரோட டிசைனும் நல்லா அந்த கோல்டன் ஃபினிஷிங்கில் நல்லாவே இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால் பேனலிங் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அதோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. அப்படியே இந்த சைடு பாருங்கள் அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட்ல பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள் உங்களுக்கு லைட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். லைட் இருக்குதுங்களா? அந்த சின்ன சின்ன ஸ்பாட்லைட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மணி பிளான்ட்டு அது மாதிரி இந்த ட்ரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ டைனிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பேர் டைனிங் ஹாலாகவே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ மேலே பாருங்கள் இந்த டைனிங் ஹால்லையும் உங்களுக்கு வுட் அண்ட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி இங்கே பாருங்களேன் ஒரு மாதிரி எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் லைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபால் சீலிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது.
இந்த டைனிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், உங்களுக்கு மஸ்கிட்டோ டோரும் வந்துடும். நல்ல ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்க்கும் அந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஃபீட் வரைக்கும் செட் பேக் வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் வெளியில் அந்த வீடியோ காலிங் டோர் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், அதுக்கான ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். இதிலேருந்து பார்க்கும்போது யார் வெளியில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துக்க முடியுங்க. எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்துடும். இங்கே காட்டுறேன். வெளில தெரியுதுங்களா? வெளியில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே 3 ஃபேஸ் சிபி தான். ஸோ அதுக்கான ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான பூஜா ரூம் செட்டப் நம்மளுக்கு வந்துடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வருங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு பெருசாகவே இருக்குது. கீழெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைடிங் ட்ராஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. இது எல்லாமே ஓப்பன் ட்ராஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் பேஷன் ஏரியா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் செட்டப், மேலே ஒரு லைட் செட்டப், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்டர் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் அந்த வுட் அண்ட் கலரில் நம்மளுக்கு அந்த ட்ராஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹேண்டல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கிச்சன் போயிடலாம் வாங்க. நம்ம சஸ்கல் சொன்ன அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட சைஸை பொறுத்த வரைக்கும் 7/12 7க்கு 12 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்களா, நல்ல ஒரு ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டேப் பாயிண்ட். இதில் மொத்தம் 2 கண்ட்ரோல் இருக்குங்க. தண்ணி இப்போ ஸ்ட்ரைட்டாக வருதுங்களா, இப்போ வந்து பாருங்க நல்லா ஃபோர்ஸாக வருதுங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக ஒரு மாதிரி கோல்டன் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூபிவிசியில் ஒரு விண்டோ பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. ஒரு விண்டோ செட்டப் வந்துடும். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா என் கை? நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஓ வைக்கிற மாதிரி அதுக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். கீழே பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ட்ராவ்ஸ் வந்துடும். அந்த கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டு வைக்கிற ட்ரேஸ், இதெல்லாம் தட்டு வைக்கிற ட்ரே வரும். இந்த பாருங்க, ட்ரேஸ்லாம் நிறையவே இருக்குங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் கிளாஸ் ஃபினிஷிங்கில் நீங்கள் அந்த கடுகு டப்பாலாம் வைக்கிற மாதிரி அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு பெரிய சிம்னி இருக்குது. இங்கே இந்த கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் சமைக்கிற மாதிரி ஈஸ்ட் பார்த்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸி கிரைண்டர் அது மாதிரி வைக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு ப்ரீமியமான கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வுட் டோரில் கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு சர்வீஸ் ஏரியாங்க. நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்குது. உள்ளே பார்த்தா நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% இருக்கும். இவங்களே உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. இங்கேருந்து அந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த சைட் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம், யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பட்டாக்குடில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டாக்குடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 11/15 11க்கு 15 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஃப்ளோரிங் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு டைல் ஃபினிஷிங்கில் வுட் அண்ட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிங் சைஸ் காட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிங் சைஸ் காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டோடனே நீங்களே பாருங்கள் இந்த சைடு எவ்வளோ உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படியே வாங்க இந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. அதுக்காக தான் இந்த பெட்டு இந்த ஷோபா எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து நான் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் பாருங்களேன், இந்த சைட்லாம் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. அது மாதிரி எல்லா விண்டோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வால்பேப்பர் பண்ணியிருக்காங்க. அந்த வால்பேப்பரோட டிசைனும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், மேலே ஃபுல்லாகவே பார்டர் லைட்ஸ் கொடுத்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பாருங்கள்,
லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டோரில் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்களேன், உள்ளே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். நீங்களே நான் எல்லாமே லைவாக தான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்டர் லைட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவ்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சைடும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலேயும் நம்மளுக்கு லேஃப்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வுட்டோரில் கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் கபோர்ட்ஸ், எல்லா கபோர்ட்ஸ்லேயும் இது மாதிரி லைட் செட்டப் நம்மளுக்கு வந்துருங்க. பெட்ரூம் டோர்ஸும் பாருங்களேன், எல்லாமே பெட்ரூம் டோர் பாத்ரூம் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரூம் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்களா அதே குவாலிட்டி தான் எல்லா வீட்டுமே நம்மளுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். ரெஸ்ட் ரூம் பாருங்க, அப் டு நம்மளுக்கு வால் வரைக்குமே நியூ மாடல் டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் பாருங்களேன், நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்குது, நல்ல ஒரு பெரிய ஷவராகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். கிளாஸ் செட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாகுவார் ஃபிட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எல்லாமே ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம், அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். அப்படியே இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள். டைனிங் ஹாலு, இது ஹாலு, இது நம்ம உள்ளே வந்த என்ட்ரன்ஸ். சரிங்களா, இது நம்மளுக்கு டிவி யூனிட்டு. அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம், இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பெட்ரூம் பாருங்க 11/15. அந்த பெட்ரூம் பார்த்தீங்களா, எது மாஸ்டர் பெட்ரூம் சொல்றதே எனக்கு தெரியல. ரெண்டுமே ஒரே பெட்ரூம் சைஸாக தான் இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸும் 11/15, 11:15 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல நம்மளுக்கு வால் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. அது மாதிரி பாருங்க, லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே அந்த பெட்ரூம்ல நம்ம வேற ஒரு கலர்ல பார்த்தோம், இங்கே வந்து வேற ஒரு கலர் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க லைட் செட்டப் நல்லாவே இருக்குங்க. இங்கேயும் நம்மளுக்கு ட்ராவ்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் இழுக்கிறோம் பாருங்க, ட்ராவ்ஸ் இந்த புடிலாம் இருக்கு பாருங்க, எல்லாமே ரொம்ப ப்ரீமியமா இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் நீங்கள் குறை சொல்ல முடியாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எதுவுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருங்க. ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு விண்டோ செட்டப் யூபிவிசியில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம்ங்க. வாங்க உள்ள. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் சைடில் கிளாஸ் செட் வரும். ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் நல்ல ஒரு பெரிய ஷவராக இருக்குது. டேப் பாயிண்ட்டு, உங்களுக்கு வாஷ் பேஷன் எல்லா பாயிண்ட்ஸும், வாட்டர் ஹீட்டர் எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் அந்த வியூ பாருங்க, இங்கேருந்தும் நல்லா. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் நான் கிச்சன்லேருந்து வரும்போதும் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்ரூம்லேருந்து வரும்போதும் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஆப்போசிட் சைடும் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அப்பப்போ நான் காட்டிகிட்டே இருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11/12, 11:12. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது. ஹாலும் நல்ல ஒரு பெரிய ஹாலு, 3 பெட்ரூம் நல்ல பெரிய பெரிய பெட்ரூமாக இருக்குது. அது மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். வாங்க அப்படியே இந்த சைடு பாருங்க, இங்கேயும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்மளுக்கு வால்பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. உங்கள் வீட்டில் யாருன்னா சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பெட்ரூமும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம். மேலே பாருங்கள், லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். 3 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா 3 பேட்டர்னில் நம்மளுக்கு ஹுட் ஒர்க் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அதனால ஒரு ரூம்குள்ளேயும் நீங்கள் வரும்போது ஒரு தனித்தனியாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஒரே மாதிரி இருக்கா, சரிங்களா? ஒரு பெட்ரூம்குள்ளே வரும்போது ஒரு ஆங்கிள் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி டிசைனில் நம்மளுக்கு ஹுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லைட் செட்டப் இருக்குது, இங்கேயும் லைட் செட்டப் இருக்குது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்க, டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க ரொம்ப ப்ரீமியமா இருக்குங்க, ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. 3 ரெஸ்ட் ரூம்லயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ல நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. வெஸ்டர்ன் தான் 3 ரெஸ்ட் ரூம்லயும் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ்ல நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் நம்மளுக்கு வந்துடும். எல்லா பெட்ரூம்லயும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட்டும் இருக்குங்க. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு பாருங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனியா நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11/5, 11:5 நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. இந்த பால்கனிலே பாருங்களேன், உங்களுக்கு அந்த பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே கிளாஸியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அது மாதிரி ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள், ரோடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 24 ஃபீட் ரோடு வரும். ஸோ லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அருமையான லொக்கேஷன். கண்டிப்பாக லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. வாங்க, இப்போ வீடு ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். ஸோ அடுத்து நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க.
சரிங்க, இப்போ இந்த வீடு ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ப்ரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,25 lakhs, 1,25,00,000 ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸாக உங்களுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அந்த 1,25 lakhsல என்னென்னலாம் உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபால் சீலிங், டிவி யூனிட், பூஜா யூனிட், மாடுலர் கிச்சன், இப்போ என்னென்னலாம் பார்த்தோமோ இந்த ஷோபா, இந்த பெட்டு, இது எல்லாமே சேர்க்க மட்டும் சொல்கிறேன். இன்டீரியர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வுட் ஒர்க்லாம் சேர்த்து 1,25 lakhs நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுவும் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் தான். இல்லை உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எதுவுமே வேணாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,16,00,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அது வந்து ப்ரைஸ் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% இருக்கும். எல்லா மேஜர் பேங்க்லையும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தராங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.